என் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நடந்து முடிந்த இப்போ நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு. இதில் யார் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்ட எம்பி என்பது ஒரு 6 சட்டமன்ற தொகுதி உட்பட்டது ஒரு எம்பி தொகுதி. இந்த எம்பி தொகுதியில் வாக்குகள்லாம் எப்படி நடந்துச்சு, இங்கே எந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, உங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக்கோங்க. ஏன்னா இது சாமானியனுடைய கருத்து கணிப்புகளை மட்டும்தான் நம்மளுடைய என் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் பிரதிபலிக்கிறது. நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். வணக்கம், என் பேர் முத்துக்குமார். நான் ராமேஸ்வரத்தில் இருக்கேன். ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓபிஎஸ்ங்கிறத ஒரு அதிகமாக மக்கள் சொல்கிறாங்க. ஏனிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு விழுந்ததுக்கு முன்னாடி எம்பியாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் விழுந்திருக்கு. ஆனால் அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சொல்கிறாங்க. ரெண்டாவது, நான் நேற்று ஒரு காதலி விழாவுக்கு சாயல்குடி பக்கத்தில் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். அங்கே உள்ள மக்கள்கிட்டையும் விசாரித்தேன். அவங்களும் ஓரளவுக்கு இந்த கிராமப்புற உள்ள மக்கள் எல்லாமே இந்த ஐயா ஓபிஎஸ் நல்லா அறிமுகமானவர் அப்படின்றக்காக தனிச்சையாக நிறையா மக்கள் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஏனின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேற்றுக்கு மாமா அறந்தாங்கி தொகுதியிலேருந்து மாமனார் இங்கே வந்திருந்தார். அவர்கிட்டையும் விசாரித்தேன். அவரும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் சொல்கிறாரு. அதிகமான வாக்குகள் வாங்கும்னு நினைக்கிறேன். என்ன இதுன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரை விசாரித்த அளவில் ஓபிஎஸ் சொல்கிறாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு அவர் ஐயா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஓபிஎஸ் தான் வெற்றி வாய்ப்பு மாதிரி தெரியுது. என்னங்கிறத வர அடுத்த மாதம் 4ஆம் தேதி மக்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன எல்லா பேரும் ஓபிஎஸ் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே வணக்கண்ணே, உங்களுடைய இது எப்படின்னு இருக்குது? என்னுடைய கருத்து தம்பி, கருத்து சுதந்திரம் எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலையும் சொல்லக்கூடிய சூழ்நிலை. கண்டிப்பான முறையில் இந்த 6 தொகுதியிலையும் சில வாகனங்கள் நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து பார்க்குறேன். அங்கே வரக்கூடிய வாகனங்கள் என்கிட்ட வரவுக எல்லோருமே ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு சூழ்நிலையத்தான் சொல்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் அவர் மக்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு துரும்பு கூட கெட்ட பேர் வாங்காத ஒரு மனிதர். அந்த ஜெயலலிதா அம்மாட்ட கூட மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணத்தில் அடைஞ்சவர் அப்படின்னு தான் பேசி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் ஓபிஎஸ் ஐயா ஜெயிக்கிறதுக்கு 100க்கு 100 உண்மை. இந்த பலாப்பழ சின்னத்தை 15 நாளில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காரு. அந்த சேர்த்தது மக்களுக்கு எவ்வளவு வேகமாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா, 6 தொகுதி சேர்ந்துருச்சா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி 6 இருக்குது. ஒரு எம்பிக்கு 6 தொகுதியிலுமே பலாப்பழ சின்னம் சேர்ந்துருச்சா? சாமானிய மக்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா? 6 தொகுதியுமே ரொம்ப மிக விரைவில் சேர்க்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் கூட பலாப்பழம்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஆமாம், அதனால் வெற்றி நிறைய மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. பலாப்பழம் நல்லா வாக்களிச்சிருக்காங்க. பச்சை குழந்தை கூட பலாப்பழம்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அண்ணாமலை எப்படி அண்ணாமலைன்னு பச்சை குழந்தை புலம்புதோ அது மாதிரி பலாப்பழம்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு குழந்தைகள். இது அளவுக்கு போயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு ஓட்டு விழுந்திருக்குன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ரைட்ண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் உங்களுடைய கருத்து? ஐயா ஓபிஎஸ் செய்கிற வாய்ப்பு. அண்ணே வணக்கண்ணே. இப்போ நீங்கள் ஒரு சாமானியராக இருக்கிறீங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கண்ணே? ஆட்டோ ஓட்டுறீங்க. எப்படிண்ணே உங்களுடைய பார்வையில் இருக்குது? எனக்கு பார்வையே ஓபிஎஸ் செய்கிற மாதிரி தெரியுது. செய்கிற மாதிரி தெரியுது. கன்ஃபார்மாக இருக்குது. ஏன் நடப்பு எம்பிலாம் என்ன நவாஸ்கனி அவர்கள் இப்போ நடப்பு எம்பியாக தானே இருந்தாங்க, அவங்களுக்கு வாக்கு விழுந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? இல்லை இழுபறியாக வருவாரா? முன்னாடி எம்பியாக இருந்தால் என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்யலை. அதனால் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கம்மியாக இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. மக்கள் கொஞ்சம் அதிருப்தி. வாய்ப்பு அப்படியா? என்ன 5 முறை அந்த 5 ஆண்டுகளாக இருந்திருக்காரு. அந்த தொகுதி பக்கத்து வரல அப்படிங்கிற மக்கள் கொஞ்சம் அதிருப்தியாக இருந்ததுனால ஒரு ஐயா ஓபிஎஸ் நல்லா அறிமுகமானவர் அப்படிங்கிறனால மக்கள் ஏதாவது நமக்கு செய்வார் அப்படின்ட்டு நிறையா கிராமப்புற மக்கள்லாம் தனிச்சையாக ஒற்றுமையாக ஏற்கனவே ஒரு பிரசன்ட் போடுற மாதிரி எல்லாம் ஒற்றுமையாக நம்ம ஊர்லாம் ஒரு 400 ஓட்டுக்கிட்ட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா விசாரிச்சாலோட 350 ஓட்டுக்கிட்ட ஐயா ஓபிஎஸ் தான் விழுந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தனிச்சே சொல்கிறாங்க. அது நம்ம என்னோட கருத்து கிடையாது, மக்களோட கருத்து அப்படி தான் இருக்குது. அதனால் உங்களுடைய கருத்து கணிப்புன்னு எடுத்தால் கிராமப்புறங்கள்லாம் முதலத்துறை ஏரியாவில் கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தேன். இப்போ போனேன், விசாரித்தேன். எல்லா மக்களுமே ஓபிஎஸ் தான் 100க்கு 70% ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அவரோட நவாஸ்கனியோட சொந்த ஊர்லேயே ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் நிறையா ஓட்டு விழுந்திருக்கிறதாக அந்த ஊருக்கே போய் விசாரித்தான். அந்த ஊர் மக்களே நிறையா மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு 5 வருஷம் இருந்திருக்காரு, எங்களை ஒரு ரிப்போர்ட் பார்க்கல, குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரல அப்படின்ட்டு ஐயா ஓபிஎஸ் தான் நாங்கள் போட்டு அமைச்சிட்டு ஒரு 60-70% மக்கள் அந்த அவர் சொந்த ஊர்லேயே மக்கள் சொல்கிறாங்க. சரி, உங்களுடைய அதான் அப்போ வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமாக ஐயா ஓபிஎஸ் இருக்குது. எப்படின்னு 4ஆம் தேதி தெரியும். சரிண்ணா, உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி 3 பேரும் நம்மளுடைய என் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்றிண்ணே. நன்றி, ரொம்ப சந்தோஷம்.